எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ பங்களாதேஷில் ப்ரொட்டஸ்ட் மேசிவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்களாதேஷில் ஷரீஃப் உஸ்மான் ஹதி அப்படிங்கிற ஒரு ஆள் கொல்லப்பட்டிருக்காரு. அவர் இஸ்லாமிக் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்டி இண்டியன் ஹேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கொல்லப்பட்டதன் காரணமாக அங்கே இருக்கிற பில்டிங்ஸு, அப்புறம் நியூஸ் பேப்பர் ஏஜென்சிஸு, முக்கியமான ஆஃபீஸர்ஸ் அதெல்லாம் ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீ வச்சு கொளுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த சித்தகாங் அப்படிங்கிற இடத்துல தேர்ஸ்டே நைட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுடைய டெப்யூட்டி கமிஷனருடைய அந்த இதை ரெசிடென்ஸையும் தாக்கணும்னு பார்த்துருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ரேடிக்கல்ஸ் அதை மட்டும் இல்லாமல் இதை பண்ணது மட்டும் இல்லாமல் அதர் பார்ட்ஸ் ஆஃப் அந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாபு நெருப்பெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஹிந்து மேன் 25 வயசு பையன் ஒரு ஆளை தீபு சந்திரதாஸ் அப்படிங்கிறவனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத நிந்தனை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கொளுத்திட்டாங்க. வைலன்ஸ் ப்ரோக் அவுட் ஆகிருக்கு. எங்கன்னா ராஜ்ஷாஹி அப்படிங்கிற இடத்துல இந்தியன் கன்சுலேட் அந்த இடத்துல அட்டாக் பண்ணப்பட்டிருந்திருக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஜேர்னலிஸ்டோடைய அந்த டெய்லி ஸ்டார் அப்படிங்கிறது, அப்புறம் பிரத்தோமாலோ அப்படிங்கிற அந்த இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ராப் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபயர் வச்சுட்டாங்க. ஜேர்னலிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த டைமில் போலீஸு எந்த ஒரு மல்டிபிள் ப்ளீடிங்லாம் கேட்டு இன்க்ளூட் நாங்கள் சீனியர் ஃபங்க்ஷனரிஸ்ட்டை கேட்டுமே இம்மீடியட்டாக எங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வரல அப்படிங்க சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியில் இந்த இன்டரிம் கவர்மெண்ட் அவங்க தான் ரெஸ்கியூ பண்ணாங்க. அதாவது யூனஸ் அவருடைய தலைமையில் இருக்கிற கவர்மெண்ட் தான் ரெஸ்கியூ பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டரிம் கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனஸ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி வண்டலிசம் பண்ணுறது, அப்புறம் இந்த தீ வச்சு எரிக்கிறது, பொருட்களை நாஸ்தி பண்ணுறது, அதெல்லாம் ப்ரொட்டஸ்டர்ஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்கெல்லாம் தண்டிக்கப்படுவாங்க. அதுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு நாடாக இருக்கிற க்ரோயிங் நாடாக இருக்கிறனால ரேடிக்கல்ஸ் இந்த சைடு ஜாஸ்தியாகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. பங்களாதேஷில் என்ன சொல்கிறாங்கன்னா லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த இது இன்னெபிலிட்டியாக இருக்குது. அப்புறம் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது உள்ளே யாரும் இந்த ஃபயரிங்லாம் இருக்கும்போது யாரும் வரலை உள்ளே. அப்புறம் ஃபயர் அந்த டீமெல்லாம் அந்த பிரிகேட்லாம் வர வரைக்கும் நாங்கள் ட்ராப்பாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜேர்னலிஸ்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாஃபு எல்லாரையும் அந்த தீயெல்லாம் அணைச்சி காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பிஎம் ஹசீனா இந்தியாவுக்கு லாஸ்ட் இயர் வரத்துக்கு முக்கியமான கீ ஃபிகராக இருந்தது இந்த ஷரீஃப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் இவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. டாக்காவில் இப்போ ப்ரொட்டஸ்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. தேர்ட் டேவாக அந்த கான்சிக்யூட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கு. டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிமாண்ட் பண்ணியிருக்காங்க பனிஷ்மெண்ட் அவனை யார் அந்த உஸ்மானை கொன்னாங்களோ பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபினரல் இந்த ஹெவி செக்யூரிட்டி அந்த இதில் கேபிட்டல் டாக்காவில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்கள அதாவது ப்ரொட்டஸ்டர்ஸை அன்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா வைட் ஸ்ப்ரெட்டாக வயலன்ஸு, அப்புறம் இந்த தீ வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வரப்போகிற 2026 எலெக்ஷன் பிப்ரவரியில் வர்றது பாதிக்கப்படும். அந்த ஸ்கெடியூல்டு அந்த இது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதை ரெசிக்னேஷன் பண்ணணும். ஹோம் அஃபேர்ஸ் அட்வைசர் லெஃப்டினன்ட் ஜெனரல் முகமது ஜஹாங்கீர் அலாம் அப்படிங்கிறவர். ஏன்னா அந்த இறந்த அந்த ஹதி இறந்ததுக்கப்புறம் யார் அக்யூஸ்டோ அவரை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அதில் ஃபெயில்யூர் ஆகியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால ரெசிக்னேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மஹதியோட ஃபினரல் அந்த இதில் சாட்டர்டே அன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
இறந்ததுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. சப்சிக்வெண்ட்டாக மாப் வயலன்ஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷ் அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு 10 பேர் வந்து சஸ்பெக்ட்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அடிதடியில் வந்து சாட்டர்டே நடந்தது வந்து யாரெல்லாம் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் எப்படி கண்டினியூ ஆகுமா என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் icon. Thank you.